நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? இது சரியாக வருமா? ஆமாம் சார், ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன் சார். எனக்கு வேறு வழி தெரியல சார். சரி, ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணிக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆட என்னப்பா நீ கூட பிறந்த அக்காவையே மாமியார் வீட்டுல போய் மன்னிப்பு கேட்க இருக்கிற? நீ எல்லாம் ஒரு தம்பியா? இதை விட பெரிய கேவலம் அவங்களுக்கு வேற என்னப்பா இருக்கு சொல்லு? பெரிய கேவலம். கூட பிறந்த தம்பிக்கு உங்க அக்கா இது கூட செய்யலைன்னா எப்படி? தம்பி கொண்டாட்டி அடிச்சா அப்படிதான் நடக்கும். டேய், 1000 தான் இருந்தாலும் உன் மாமியார் வீடு அடுத்த இடம்டா. ஆனா அக்கா அப்படி இல்லை. ஏன்னா அது உன்னோட ரத்தம். உன் மாமியார் வீட்டுல இழுத்ததுக்கெல்லாம் நீ இப்படி வளைஞ்சு கொடுத்தன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவங்க வச்சது சட்டமாயிடும். அப்புறம் உன் பக்கத்து பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருக்காது, பாத்துக்கோ. எனக்கு வேற வழி தெரியல மீச. எங்க அக்கா வந்து மன்னிப்பு கேட்டாதான் எங்க மாமியாரு பொண்ணு அனுப்புன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு உன் பொண்டாட்டி பேருக்கு இந்த வீட்டை எழுதி வைக்க சொல்லுவாங்க. யோ மீசர், என்னையா வளர்ற? வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? வீட்டை எப்படியா எழுதி தர சொல்லுவாங்க? நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு. டேய் நந்தா, அப்படி ஒரு நிலைமை வந்தா பேசாம வீட்டை அக்கா பேருக்கு எழுதி வச்சு, அதுதான் உனக்கு சேஃப்டி. எப்பா சாமிங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப குழப்புறீங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது நல்ல ஐடியா கொடுப்பீங்களா? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும். இங்க மன்னார்சாமி தெரு எங்க இருக்கு? மன்னார்சாமி தெருவா? மன்னார்சாமி தெரு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு டீ போடுறேன், சாப்பிடுறீங்க? வேண்டாம், நமக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைண்ணே. இதோ நேர் எதிர்ல தெரிஞ்சு பாருங்க தெரு, அந்த தெரு தான் மன்னார்சாமி தெரு. சரி, நீங்க யாரை பார்க்கணும்? நந்தான்ற ஒருத்தரை பார்க்கணும். நந்தாவா? உங்களை பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியுது. அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துட்டாரா? அடுத்த வீட்டு கதைன்னா ஆனும் வாயை பொழந்துட்டு வந்துடுவீங்களே. சரி 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 சரி. ஏய் நந்தா, உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாருப்பா. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஓ சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சார், வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். ஓ போகலாமே. ஓ நீ சார், அந்த ஆளை பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியல? ஆமாயா, எனக்கு அப்படித்தான் தெரியுது. இந்த நந்தா பையன் என்னதான் பண்ண போறான்னு தெரியல.